உலக சுகாதார அமைப்பின் அறிக்கைகளின்படி புற்றுநோய் உலகளவில் மிக கொடிய நோய்களில் ஒன்றாக காணப்படுவதுடன் நோய் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 10 மில்லியன் மக்கள் உயிரிழப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சூழலில் புற்றுநோய் தொடர்பான ஆராய்ச்சிகள் மற்றும் மருந்து கண்டுபிடிப்புகள் குறித்து அறிவிக்கப்படும் போது அவை மக்களின் கவனத்தை பெரிதும் ஈர்க்கின்றன. அந்த வகையில் தற்போது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உயிர் வேதியியல், மூலக்கூறு உயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் உருவாக்கிய புற்றுநோய்க்கான ஊட்டச்சத்து மருந்து குறித்து இலங்கையின் பல ஊடக நிறுவனங்களும் சமூக ஊடக பயனர்களும் தகவல்களை வெளியிட்டு வருகின்றனர். எனவே உண்மையில் புற்றுநோய்க்கான மருந்து இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதா என ஃபெட் கிரசண்டோ நிறுவனம் ஆய்வொன்றை மேற்கொண்டது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உயிர் வேதியியல், மூலக்கூறு வேதியியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப நிறுவனத்தின் பேராசிரியர் சமீர ஆர் சமரகோன் தலைமையிலான ஒரு ஆராய்ச்சி குழு 17 ஆண்டுகள் ஆராய்ச்சியின் பின்னர் இந்த ஊட்டச்சத்து மருந்தை கண்டுபிடித்துள்ளதாக முக்கிய ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தன. ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்ட புற்றுநோய் சிகிச்சைக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட FADNAவினால் விற்கப்படும் வெர்னோலக் தொடர்பில் ஆன்லைன் சந்தை விளம்பரப்படுத்தலில் வெர்னோலக் என்பது புற்றுநோய் சிகிச்சையை ஆதரிப்பதற்காக கொழும்பு பல்கலைக்கழகத்தால் அறிவியல் பூர்வமாக உருவாக்கப்பட்ட மூலிகை மருந்தாகும் எனவும், வெர்னோனியா ஜிலென்னிகா மற்றும் மேம்பட்ட குணப்படுத்தும் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் இது புற்றுநோய் செல்களை இலக்காக கொண்டு இயற்கையாக புற்றுநோய்க்கு எதிராக செயற்படுகின்றது மற்றும் கீமோதெரபியினால் ஏற்படும் அசௌகரியத்தையும் நீக்கும் நம்பகமான மூலிகை புற்றுநோய் சிகிச்சை துணைப்பொருளாகும் எனவும் விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தது. அதேவேளை இந்த மருந்து புற்றுநோய்களை முழுமையாக குணப்படுத்துவதாக குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும் இந்த மருத்துவ துணை மருந்து உண்மையிலேயே இவ்வளவு வெற்றிகரமான செயற்பாட்டை வழங்குவதானால் சுகாதார அமைச்சு அதில் தலையிட்டிருக்க வேண்டும் அல்லது அதை விளம்பரப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் சுகாதார அமைச்சினால் அத்தகைய விளம்பரம் அல்லது அறிக்கை எதுவும் செய்யப்படவில்லை என்பது இங்கு கவனிக்க வேண்டிய விடயமாகும். மேலும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உத்தியோகபூர்வ Facebook பக்கத்தில் கடந்த 2025 10ஆம் மாதம் 9ஆம் தேதி ஒரு பதிவு வெளியிடப்பட்டிருந்தது. அதில் பல்கலைக்கழகத்தின் பெயரை தவறாக பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் பல தவறான பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வாறான பதிவுகள் மூலம் பல்கலைக்கழகத்தின் நற்பெயர் மற்றும் நோயாளர்களின் பாதுகாப்பில் ஏற்படும் கடுமையான தாக்கத்தை கருத்தில் கொண்டு தவறான தகவல்களை பரப்புவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து பல்கலைக்கழகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் அல்லது சமூக ஊடக பக்கங்கள் மூலம் மாத்திரமே பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மருத்துவ தயாரிப்புகளில் மருத்துவ குணங்களை ஆராய பல்கலைக்கழகத்தால் பல ஆராய்ச்சி ஆய்வுகள் நடத்தப்பட்டாலும் அவை இன்னும் மருத்துவ பரிசோதனை நிலை அல்லது மருந்து பதிவு நிலையை எட்டவில்லை என்றும், அவற்றை மருந்துகளாக கருத முடியாது என்றும், தகுதி வாய்ந்த மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படும் பதிவு செய்யப்பட்ட மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரமே நோயாளர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த மருந்தை உற்பத்தி செய்த பேராசிரியர் சமீர ஆர் சமரகோனின் உத்தியோகபூர்வ Facebook கணக்கில் வெளியிடப்பட்ட பதிவில் இந்த ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்புகள் ஒரு முன் மருத்துவ ஆய்வின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன என்றும், அறிவியல் மேற்பார்வையின் கீழ் தொடர்ச்சியான சோதனைகள் நடத்தப்படுகின்றன என்றும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று முறையான மருத்துவ சிகிச்சையை பின்பற்ற தவறினால் ஏற்படும் எந்த ஒரு பாதகமான விளைவுகளுக்கும் நானும் எங்கள் நிறுவனமும் கொழும்பு பல்கலைக்கழகமும் பொறுப்பேற்க மாட்டோம் என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இந்த மருந்தை உட்கொண்ட பிறகு ஏற்படும் பக்க விளைவுகளுக்கு எந்த நிறுவனமோ அல்லது தனிநபரோ பொறுப்பல்ல.